நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது, வார் நடக்க போகுது. இவன் சொல்றான், நாளைக்கு நான் மலையுச்சியில் நிற்பேன். கை தட்டுங்க ராமன். இவன் வாளை பிடிப்பான் என்று எல்லோரும் காத்திருந்தார்கள். ஏனென்றால் யோசுவாவை விட மோசே சிறந்த போர் வீரன். அவன் எகிப்தில் இருந்தபோது, இளவரசனாய் இருந்தபோது 2 நாடுகளுடன் போர் தொடுத்து 2 நாடுகளை ஜெயித்திருக்கிறான். ஹிஸ்டரியில 2 நகரங்களை கட்டி இருக்கிறான். 120 வயது வரை யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருந்திருக்கிறான். அவன் கை வாழை பிடிச்ச கை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, வாழை போட்டுட்டு கோலை போடுறாங்க. ஏமே நிறைவு வேளையில சொல்லுகிறேன், உன் நம்பிக்கை வாளின் மீது வைப்பதை விட தேவன் கொடுத்த கோலின் மீது உன் நம்பிக்கை வை. உன்னுடைய திறமையின் மீது வைப்பதை விட தேவனுடைய வார்த்தையின் மீது உன்னுடைய நம்பிக்கை வை என்று நான் சொல்றேன். Have faith on the word of God rather having faith on your talents and skills. கையை தட்டி